அவன் எங்க போனா? ஹேய், காசியப், நான் நம்ம தந்தையை கொல்லல. உன்னை நான் கொன்னதுக்கு அப்புறம் இத போய் நம்ம தந்தைகிட்டயே சொல்லு. பொம்மை கத்திய வச்சு சண்டை போட்ட காலங்கள் முடிஞ்சிடுச்சு. இவ்வளவுதான் திறமையா? சுல்தான், நீங்க அலமட்ல இருக்கிறதா? தஸ்தான பத்தி தகவல் கிடைச்சதா? தஸ்தான் என்ன கொல்லத்தான் அவராத்துக்கு வந்திருக்கான். அவன் முயற்சிய நான் தோக்கடிச்சேன். என்னோட மரணம் உங்களை பலவீனப்படுத்திடும். தஸ்தான் ஒரு கலகத்தை உருவாக்க முயற்சி பண்றான். சிம்மாசனத்து மேல ஆசை அப்படித்தான் நினைக்கிறேன் சுல்தான். அப்படியே அவனை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வந்தா கலகம் பண்ணி தப்பிக்க முயற்சி பண்ணுவான். என்னோட ஆலோசனை என்னன்னா, நீதிமன்றத்துக்கு அவன் வரக்கூடாது. அவன் உயிரோட தான் நசாஃப் கோரணும்னு அவசியம் இல்லையே. தஸ்தானோட தவறுகள் என்னவா இருந்தாலும் அவனை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை. அது மட்டும் இல்ல, நாம சட்டத்தை மதிக்கணும். நாம ஒன்னும் காட்டு மிராண்டிகள் கிடையாது. சுல்தான் ஆவறதுக்கான தகுதி உனக்கு கூடிக்கிட்டே இருக்கு. தஸ்தானை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்துங்க. ஹசான் சென்களின் இருப்பிடம். நான் நம்ம விருந்தாளிங்க கூட பேச வேண்டியிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், அவங்க வழிமுறைகள்ல வித்தியாசமா இருக்கு. பணியாட்கள் விசித்திரமானதை பார்த்திருக்காங்க, வித்தியாசமான சட்டங்கள். அது மட்டும் இல்லாம போன வாரம் ஒரு குதிரை கூட காணாம போயிருக்கு. வேலையாட்கள் வாயை மூடிட்டு நம்ம சொன்னதை செய்யற மாதிரி பாத்துக்க. மீறி வாய் திறந்தா அவங்களும் காணாம போயிடுவாங்க. நீ இன்னொரு இறைய வேட்டையாடணும் ஹசான் சென். ஆனா வேகமா செயல்படணும். என்ன உன் இறை முந்தியோட ஆரம்பிச்சிடுச்சு. நான் கேட்டதை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா?
இந்த வழிமுறைகள் உன்னுடைய திறமைகளை பாதிக்காது இல்ல? இது மூலமா நம்மளோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியும், மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், லட்சியத்தையும் சாபத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மெய் மறந்து போறதால எதை வேணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம். இளவரசர் தஸ்தான் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அவன் மரணத்தை நீ இதுல தெரிஞ்சுக்க சீக்கிரம். ஒளிஞ்சுக்க, பாரசீக வீரர்கள் வராங்க. கார்சிவ் வேலைதான். நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற. ஆளுங்க போயிட்டாங்க. ஒருவேளை நீ சொல்ற பொய்ய கேட்டு கேட்டு அவங்களுக்கு அழுத்து போயிருக்கான். உன்னை விட்டுட்டு வரதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. உன் சித்தப்பா உன்னை நம்பலன்னு எனக்கு புரியுது. என்னோட தந்தையை கொலை பண்ணது டஸ் கிடையாது, என் சித்தப்பா நிசாம். உன் சித்தப்பாவா? அவர் கை வெந்திருந்தது. என் தந்தையை காப்பாத்த போனப்போ கை வெந்ததா சொல்றாரு. ஆனா நான் பல தடவை யோசிச்சு பார்த்தேன், அவர் அங்கேயே தொடவே இல்லை. அவர் அதுக்கு முன்னாடியே தொட்டிருக்கணும். இந்த கொலைக்கு காரணம் என் சித்தப்பா தான். இந்த கூர்வாளை பயன்படுத்தி காலங்களை கடத்துறதுல நிச்சயமா அவருக்கு எந்த பயனும் இல்லை. வேற ஏதோ காரணத்துக்காக தான் என் தந்தையை கொண்டு இருக்காரு. என்கிட்ட நீ எதை மறைக்கிற? நீ திறமசாலிதான், எனக்கே தெரியாம இது எடுத்த. ஆனா நான் உன்னை விட திறமசாலி. இது உனக்கு வேணும், நான் மரியாதையை எல்லாத்தையும் சொல்லிட. உன்கிட்ட நான் உண்மையை எதிர்பார்க்கிறேன். நாம இங்கிருந்து கிளம்பணும். மணல் புயல்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்க உன்னால மட்டும்தான் முடியும். நிசாம் நம்மள கொல்ல நினைக்கிறாரு. நான் உயிரோட இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அது ஏன்னு எனக்கு தெரியணும். இந்த பூமியில வாழற எல்லாரோட இதய துடிப்பும் இந்த எலமெண்ட்ல தான் இருக்கு. அது கடவுளோட இருப்பிடம்னு நம்புறாங்க. கடவுள் ஒரு நாள் பூமியை பார்த்தப்ப மனிதர்களுக்கு நடுவுல போட்டியும் பொறாமையும் தான் இருந்துச்சு. அவர் மனிதர்கள் மேல இருந்த நம்பிக்கையை இழந்து இந்த பூமியை சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு மணல் புயலை அனுப்பினாரு. அந்த நேரத்துல ஒரு சின்ன பொண்ணு மனிதர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி கடவுள் கிட்ட கெஞ்சினா. அதுக்கு அவ உயிரையும் கொடுக்க துணிஞ்சா. அவளோட உன்னதமான மனசை பார்த்து மனிதர்களையும் நல்லவங்க இருக்காங்கன்னு அவர் உணர்ந்தாரு. அவர் அனுப்பின மணல் புயலை இந்த கூர்வாளுக்குள்ள அடக்கி வச்சாரு. மனித இனத்தை காப்பாத்தின அந்த பொண்ணு கிட்ட அந்த கூர்வாளை கொடுத்தாரு. அந்த கூர்வாளுக்கு அவதான் முதல் காவலாளி. கண்ணாடி குப்பியில இருக்கிற மணலை வெளியே எடுக்கணும்னா அது கண்டிப்பா இந்த கூர்வாளால மட்டும்தான் முடியும். ஆனா இந்த மணல் ஒரு நிமிஷம் தான் தாக்கு பிடிக்கும். ஒருவேளை கண்ணாடி குப்பையில இந்த கூர்வாளை வச்சு கைப்பிடியும் கூர்வாளையும் ஒண்ணு அழுத்தினா என்ன ஆகும்? கற்பனைக்கு அப்பாற்பட்ட மணல் புழிய ஆரம்பிக்கும். நாம ஆசைப்பட்ட காலத்துக்கு போக முடியும். ஆனா நம்ம அப்படி பண்ண கூடாது. சின்ன வயசுல என் தந்தைய ஒரு பெரிய ஆபத்துல இருந்து என் சித்தப்பா காப்பாத்தினாரு. ஒரு நாள் மான வேட்டையாட என் தந்தையும் சித்தப்பாவும் காட்டுக்கு போனாங்க. ஆனா அவங்களை சிங்கம் தாக்க அவங்க கவனிக்கல. நிசாம் தான் என் தந்தையை காப்பாத்தினாரு. எங்க தந்தை இந்த கதையை எங்க கிட்ட 100 தடவைக்கு மேல சொல்லி இருப்பாரு. இப்ப நீ என்ன சொல்ல வர? நிசாம் அந்த நிமிஷத்துக்கு போக விரும்புறாரு. நடந்ததை மாத்தி எழுத நினைக்கிறாரு. என் தந்தையை காப்பாத்தாம சாக விட போறாரு. அப்ப காலம் பூரா அவர் சுல்தானா இருக்கலாம். அதோட என் சகோதரர்களும் பிறந்திருக்க மாட்டாங்க.
புயல் அடங்கிடுச்சு.